ஃபினான்ஷியல் இயர் 2025-26 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது 9,29,000 கோடி, 9,29,000 crore, 9,29,000 கோடி. அடுத்த ஆண்டு 2026-27 அடுத்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் பொழுது மொத்த கடன் என்பது 10,62,000 கோடிக்கு போயிருக்கும். அப்ப ஒரே ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இதை சமாளிக்கணும் அப்படின்னா 1,33,000 கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரே ஆண்டுல 1,33,000 கோடி கடன் வாங்கணும். இந்த நிதிநிலை அறிக்கையில தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி 10,62,000 கோடிக்கு போயிருக்கும். ஒரு ஆட்சி இருக்குன்னா கடனை குறைக்கணும். அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த கடன் குறைஞ்சிருக்கணும். டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவோம். அதுவும் தமிழகத்தில் குறைந்தபாடு இல்லை. கடனை அதிகமாகக்கூடிய ஆட்சி. போன ஆண்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்த பொழுது மாநிலத்தினுடைய ரெவென்யூ ரெசிப்ட், அதாவது மாநிலம் எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம். திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில இந்த ஆண்டு ரெவென்யூ ரெசிப்ட் 3,31,569 கோடி ரூபாய் ஈட்டுவோம் என்று சொன்னார்கள். அதாவது இந்த ஒரு வருஷம் முழுவதுமே 3,31,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டுவோம். ஆனா 3,09,000 கோடி தான் வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த ஒரு ஆண்டு காலத்துல போன நிதிநிலை அறிக்கைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் அவங்க கிட்டத்தட்ட சொன்னபடி 21,871 கோடி குறைவாக வருமானம் ஈட்டியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இது வருமானம் ஈட்டாத ஒரு அரசு, கடனை வாங்கி செலவு செய்யக்கூடிய அரசு என்பது நமக்கு ஊர்ஜிதமாகுது.